வணக்கம் நண்பர்களே. ஏவிஎம் தயாரித்த ஒரு படத்தில் பாடல் காட்சி படமாக்க நேரில்லை என்று கைவிட இருந்த நிலையில் இந்த பாடலை கண்டிப்பாக படமாக்க வேண்டும் என்று MS விஸ்வநாதன், படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி ஆகியோர் ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் கெஞ்சி அந்த பாடல் காட்சியை படமாக்கியுள்ளார்களாம். அந்த பாடலை பாடியதற்காக பி. சுசீலாவுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளதாம். இந்திய சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தவர்தான் MS விஸ்வநாதன். தனது இசையின் மூலம் பல ஹிட் பாடலை கொடுத்துள்ள இவர் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலரின் படங்களுக்கு தனது இசையின் மூலம் வெற்றிகளை கொடுத்துள்ள MSV தனது பிடிவாதத்தின் மூலம் பாடகி பி. சுசீலாவுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்துள்ளாராம். 1968ஆம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சி இயக்கத்தில் வெளியான படம்தான் உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, அசோகன் உள்ளிட்ட பல நடித்திருந்த இந்த படத்தில் சிவகுமார் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். அவர் சிவாஜியுடன் நடித்த முதல் படமும் இதுவாகும். MS விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்திற்கு கவிஞர் வாலி அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளாராம். படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. TM சவுந்தரராஜன், பி. சுசீலா ஆகிய இருவரும் அனைத்து பாடல்களையும் பாடியிருந்தார்கள். இந்த படம் சிறந்த படத்திற்கான தமிழக அரசின் 2வது இடத்திற்கான விருதையும் வென்றிருந்த நிலையில், நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு என்ற பாடலை பாடியதற்காக பாடகி பி. சுசீலாவுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் தேசிய விருது பெற்ற முதல் பெண்மணி என்ற அடையாளத்தையும் பெற்றார். இந்த படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு இந்த பாடல் காட்சி மட்டும் படமாக்க வேண்டியிருந்ததாம். ஊட்டியில் படமாக்க படக்குழுவினர் திட்டமிட்ட நிலையில் அங்கு இந்த பாடலை படமாக்க சூழ்நிலை ஒத்து வரவில்லையாம். இதனால் தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்ப செட்டியார் இந்த பாடல் வேண்டாம் என்று சொன்னாராம். இந்த பாடல் இல்லாமல் படத்தை வெளியிடலாம் என்று சொல்ல MSV இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சி ஆகியோர் இந்த பாடலை படமாக்க வேண்டும் என்று ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் கோரிக்கை வைத்துள்ளார்களாம். அதன் பிறகு ஏவி மெய்யப்ப செட்டியார் ஒப்புக்கொண்ட நிலையில் AVM ஸ்டுடியோவில் செட்டு அமைத்து பாடல் காட்சி படமாக்கப்பட்டுள்ளதாம். கடைசியில் எந்த பாடலை ஏவி மெய்யப்ப செட்டியார் வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த பாடலுக்குத்தான் தேசிய விருதும் கிடைத்துள்ளது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.